ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க 9th செகண்ட் மிட் டர்ம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே இதை சொல்கிறேன். ஸோ எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே நீங்கள் சினோனிம்ஸ் அண்ட் டெர்ம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க கன்சீல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிக்சர்னா ரொம்ப ஈஸி, அது இம்பார்ட்டண்ட்டும். அதே மாதிரி ஃபியூரியஸ்லி ஆண்டனம் பார்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாபிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து மாடல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஷின் டேக் வந்து 10th ரிப்பீட் ஆகும், இடியமும் 10th வரும். ஸோ நீங்கள் 10th வரதெல்லாம் நீங்கள் இப்போயே படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ யூபிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த ஃபில்லப் பார்க்குறீங்க, ப்ராப்பர் டென்ஸ், அது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எனி ஆஃப் தி 3, ஸோ அது வந்து நீங்கள் 3 படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 6 யூனிட் இருந்தால் நீங்கள் 3 படிச்சுக்கோங்க, ஷியோராக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஓவர் த எல்லோ பேபிள்ஸ் டான்சிங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்வீட் கிரியேச்சர் ஐ செட் த ஸ்பைடர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூஸ் த இடியம் இன் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் டு பி ஃபிஷ் ஆஃப் அவுட் வாட்டர், ஸோ அந்த ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் கொஷின்ஸ் ஃபார் த ஆன்சர்ஸ் கிவன். ஸோ அந்த ஷீ இஸ் ரைட்டிங் அ நியூ புக், ஸோ இஸ் ஷீ ரைட்டிங் அ நியூ புக். ஸோ அந்த நீங்கள் கொஞ்சம் மாற்றினா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து 10th இது கண்டினியூ ஆகாது. ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம், ஆனால் அது மெமரி போயம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரிவர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரோட் மேப்லாம் உங்களுக்கு தெரியாட்டி கூட நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதி வைங்க. ஸோ கோ ஸ்ட்ரைட் அப்படி எழுதி வைங்க. அதே மாதிரி நீங்கள் இது பார்க்குறீங்க, ஸோ இது வந்து நீங்கள் அதில் இருக்கிறத பார்த்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதெல்லாம் விட்டுறாதீங்க, இது உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி ரீஅரேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து, ஸோ அந்த 5th இருக்கிற எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றி எழுதுங்க, உங்களுக்கு 2 மார்க்காக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.